ஸ்வீட் டேட்ஸ் கேக். இது வந்து கோதுமை மாவும் டேட்ஸும் வச்சு செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம்ஸ் கொஞ்சோண்டு தண்ணியில வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா மெல்ட் ஆயிடும். ஸோ அதை நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நல்லா ஹாட்டான பாலில் டேட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை இந்த டேட்ஸையும் பாலையும் அரைச்சியும் ஒன்றா சேர்த்துருக்கேன். கர்ட், அதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், பேக்கிங் பவுடர், இது கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடா, இது வந்து கோதுமை 100 கிராம்ஸ் கோதுமை எடுத்தேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இப்படி இருந்துச்சு எனக்கு. நான் ஏற்கனவே ஓடிஜியை 190 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே இந்த ட்ரே வச்சுட்டு கரெக்டாக 190 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணேன். கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஸ்வீட்க்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஆனால் சுகர் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு.